ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஊடக வழியாக மாதா தொலைக்காட்சியை கண்டு மகிழ்கின்ற மற்றும் நல்ல ஆர்வத்தோடு மாதா தொலைக்காட்சிக்கு துணை புரிபவர்களாக ஜெபிக்கின்ற, பல்வேறு விதங்களில் உதவி செய்கின்ற என்னுடைய பாசமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி பகுதியில் 3 முறை ஆண்டவர் கூறுவதாக நாம் கேட்டோம். உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று. இதோ இந்த நேரத்தில் உங்கள் எல்லாருக்கும் நானும் ஆண்டவரின் பெயரால் உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று சொல்லி வாழ்த்துகின்றேன். இறை இரக்கத்தின் ஞாயிறு இன்று. நான் ஏற்கனவே சொன்னது போல 24 ஆண்டுகளுக்கு முன் திருத்தந்தை புனித ஜான் பால் அவர்களால் இது ஏற்படுத்தப்பட்டது. பிரியமானவர்களே, கோவால்ஸ்கா ஃபவுஸ்டினா என்ற அந்த அருட்சகோதரிக்கு உயிர்த்த ஆண்டவர் காட்சி அளித்து அவருடைய இதயத்திலிருந்து வெள்ளை வண்ணத்திலும் சிகப்பு வண்ணத்திலும் ஒளிக்கதிர்கள் வருவதாக காண்பித்தார். இரக்கம் நிறைந்த என்னுடைய இதயத்திடம் வாருங்கள், எல்லாருக்கும் இந்த இதயத்தை பற்றி எடுத்துச் சொல்லுங்கள், முக்கியமாக பாவிகள் அனைவரும் என் இரக்கத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு தன்னுடைய காட்சியிலே கூறியதாக அருள் சகோதரி ஃபவுஸ்டினா கோவால்ஸ்கா குறிப்பிட்டிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, ஆண்டவரின் இரக்கம்தான் எவ்வளவு பெரிது! உண்மையாகவே நாம் எல்லாரும் அதை இன்றைக்கு உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்றைக்கு மக்களுக்கு அஞ்சி, மக்கள் தலைவர்களுக்கு அஞ்சி மூடிய அறையிலே இருந்தார்கள் சீடர்கள் எல்லாரும். இரக்கத்தின் ஆண்டவர் அந்த உயிர்த்த ஞாயிற்றுக்கிழமை அவர்களுக்கு தோன்றி கூறுவதை பாருங்கள். உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்கின்றார். வேறு ஒருவராக இருந்தால் அவரை மறுதலித்த பேதுருவை, விட்டு ஓடிய சீடர்களை கடின வார்த்தைகளால் திட்டியிருக்க வேண்டாம். ஆனால் ஆண்டவர் அப்படியேதும் சொல்லாமல் இரக்கத்தோடு உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு அமைதி என்று கூறுவதை பாருங்கள். ஒருபோதும் நாம் இதை மறந்துவிடவே கூடாது. தொடர்ந்து சொல்லுகிறார், உங்களுக்கு சமாதானம், நான் உங்களை அனுப்புகிறேன். என் அன்பை உணர்ந்தீர்களே, இரக்கத்தை உணர்ந்தீர்களே, சென்று மற்றவர்களுக்கு அமைதி அளிக்க நீங்கள் என்னால் அனுப்பப்படுகிறீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள் என்று அவர்களை அனுப்புகிறார். ஆண்டவரின் இரக்கம் மிக மிக பெரிது. நமக்கே தெரிந்தது போல முதல் முறை தோமா அவர்களோடு இல்லை. தோமா கூறுவதை பாருங்கள். அவருடைய கைகளில் ஆணியால் உண்டான தழும்புகளை நான் தொட்டு பார்க்க வேண்டும், அவருடைய விலாவை நான் தொட வேண்டும், அப்போதுதான் நம்புவேன் என்கின்றார். இரக்கத்தின் ஆண்டவர் எவ்வாறு செயல்படுகிறார் என்று பாருங்கள். தோமா மீது எரிந்து விழவில்லை. நான் அடிக்கடி சொல்வதுண்டு, மரிய மதலேனா கல்லறையிலிருந்து ஆண்டவருடைய உடலை யாரோ எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள் என்று வந்து பேதுருவிடமும் யோவானிடமும் சொன்னபோது 2 பேருமே கல்லறைக்கு ஓடினார்கள். விவிலியம் சொல்லுகிறது, காலியான கல்லறையை பார்த்து யோவான் நம்பினார். காலியான கல்லறை மட்டும் அவருக்கு போதுமாயிருந்தது.
ஆனால் மரியாவுக்கு மரியே என்று கூப்பிடுகின்ற குரல் தேவைப்பட்டது. காலியான கல்லறை யோவானுக்கு போதும், கூப்பிடுகின்ற குரல் இன்னும் அதிகமாக மரியாவுக்கு தேவைப்பட்டது. காலியான கல்லறையும் போதாது, கூப்பிடுகின்ற குரலும் போதாது, இப்போது தொட்டு பார்க்க வேண்டி இருக்கிறது தோமாவுக்கு. அவரவரின் புரிந்து கொள்ளும் தன்மைக்கேற்ப உயிர்த்த ஆண்டவர் நம்மை தேடி வருகின்றாரே பாருங்கள். 5 விரலும் ஒன்றாயிருப்பதில்லை. ஆண்டவர் நம்மை புரிந்து கொள்கிறார். உயிர்த்த ஆண்டவரில் நம்பிக்கை கொள்ள நம் எல்லாரையும் அவர் அழைக்கின்றார். உயிர்த்த ஆண்டவர் காலையிலே காட்சி கொடுத்தார், மாலையிலே காட்சி கொடுத்தார். ஒருவருக்கு காட்சி கொடுத்தார், மரிய மதலேனாவுக்கு. ஏன் பேதுருவுக்கு கூட தனியே காட்சி கொடுத்தார். 2 பேருக்கு காட்சி கொடுத்தார், எம்மாவூஸ் சீடர்களுக்கு. 10 பேருக்கு காட்சி கொடுத்தார், இன்றைக்கு முதன்முறை. 11 பேருக்கு காட்சி கொடுத்தார், 2ஆம் முறை. 7 பேருக்கு காட்சி கொடுத்தார் மீன் பிடிக்க போகும்போது. 500 பேருக்கு காட்சி கொடுத்தார். உயிர்த்த ஆண்டவர் பிரியமானவர்களே, இரக்கத்தோடு அன்போடு நாம் எல்லாரும் அவரில் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று அழைப்பு விடுக்கின்றாரே பாருங்கள். அதை ஒருபோதும் நாம் மறக்கவே கூடாது. இன்றைக்கு திருப்பலியிலே பங்கெடுக்கிற நாம் எல்லாரும் உயிர்த்த ஆண்டவரில் நம்ப அழைக்கப்படுகிறோம். இன்றைய 2வது வாசகம் நமக்கு அழகாக சொன்னது, அந்த உயிர்த்த ஆண்டவரை நம்பினால் நமக்கு வெற்றி. எதிலோ வெற்றி என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் பலர். உங்கள் பணம் வெற்றி தராது, பதவி வெற்றி தராது, மற்ற ஆள் பலம் வெற்றி தராது. உயிர்த்த ஆண்டவரில் நம்பிக்கை கொண்டால்தான் நமக்கு வெற்றி. அந்த வெற்றி சாதாரண வாழ்க்கையில் எப்படி வெளிப்பட வேண்டும் என்பதை இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம். ஒரு பக்கம் திருத்தூதர்கள் அஞ்சாமல் துணிச்சலோடு ஆண்டவருக்கு சாட்சி பகர்ந்தார்களாம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் எல்லாரும் நன்றாக சாட்சி பகர அழைக்கப்படுகிறோம். நம்முடைய ஒவ்வொரு வினாடியும் ஆண்டவருக்காக சிந்திப்பது, ஆண்டவருக்காக பேசுவது, ஆண்டவருக்காக நல்லது செய்வது, இப்படி சாட்சிய வாழ்வு துணிச்சலோடு நாம் சாட்சிய வாழ்வு வாழ அழைக்கப்படுகிறோம். இன்னொரு விதம், அன்றைய மக்கள் வாழ்ந்த முறை, அனைவரும் உள்ளத்தில் ஒன்றாயிருந்தார்கள், எல்லாவற்றையும் பொதுவாக வைத்திருந்தார்கள், பகிர்ந்து கொண்டார்கள். லைஃப் ஆஃப் விட்னஸ், லைஃப் ஆஃப் சேரிட்டி. இப்படித்தான் உயிர்த்த ஆண்டவருக்கு நாம் ஒவ்வொரு நாளும் சாட்சி பகர வேண்டும். பிரியமானவர்களே, உயிர்த்த ஆண்டவரில் நம்பிக்கை கொள்வோம். நம்பினோம் என்பதை நம்முடைய சாட்சிய வாழ்வினால், பிறரன்பு வாழ்வினால் ஒவ்வொரு நாளும் எண்பிப்போம். நம் அன்பு தாய் அன்னை கன்னிமரியா நம் எல்லாருக்காகவும் தொடர்ந்து பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். அவருடைய மாதிரியை பின்பற்றுவோம். இரக்கத்தின் ஆண்டவர் நம் எல்லார் மீதும் இரக்கமாயிருக்கிறார். அதனுடைய வெளி அடையாளமாக இரக்கம் கொள்வோம். சகோதர சகோதரிகளின் துன்ப துயரங்களை பார்ப்போம், அவர்களை மன்னிப்போம். அமைதி உரித்தாகுக என்று உண்மையான அமைதியை, சமாதானத்தை வழங்கும் ஆண்டவரை பின்பற்றி நாமும் மற்றவர்களுக்கு மன்னிப்பும் அமைதியும் சமாதானமும் வழங்கி ஆண்டவருக்கு சாட்சி பகர்வோம். ஆமீன்.